பூசை பள்ளி போல் பாய்க்க செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொந்தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அள்ள அள்ள குறையா சுரக்கும் அமுதம் நீரை சுவையே. அன்பில் சிறந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளை உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள உம் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நினைவில் வாழுகின்ற மார்ட்டின் பிள்ளை என்ற சகோதரருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிற வேளையில் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்நாட்களில் செய்த குற்றங்குறைகளை கடவுள் தாமே மன்னித்து நிறை வாழ்வை தர வேண்டுமென்று இவருக்காக பலியிலே மன்றாடுவோம். அதே வேளையில் நன்றி பலியாக அமல், ஐசூரியா, டோமினிக் ஜோ குடும்பத்தார் இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். இவர்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுகின்ற சூழலிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற தருணத்திலே வருகின்ற நாட்களிலும் நினைக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் கொடைகளையும் கடவுள் அதிகமாக இந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் என்று இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட நமது குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மன வருந்துவோம், இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இந்த உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது
என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்துதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 6-10 மற்றும் 16-18 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்து விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரால் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர்தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய வரிகள். வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசிராலை காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். ஆண்டவர் கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில் என்றும் நடப்பீர். உழைப்பால் உணவை தினம் உண்பீர். எல்லா நலமும் வந்து சேரும். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. ஆண்டவர் தருகின்ற நிலை அமைதி, ஆயுள் முழுவதும் பெற்று வாழ்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே காப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுள் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் உருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அலகு 23 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்கள் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமறைவினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது எப்படி புரியப்பட வேண்டும் என்பதை இன்றைய மறையுரையின் தேடல். யூதர்களின் பார்வையிலே கல்லறை என்பது பிணத்தோடு ஒப்புமைப்படுத்துவார்கள். அசுத்தத்தின் அடையாளமாக கல்லறைகளை பார்த்தார்கள். அழுக்கின் இருப்பிடமாக கல்லறைகளை பார்த்தார்கள். தீட்டை தரக்கூடிய காரியம் கல்லறையாக யூதர்களால் பார்க்கப்பட்டது என்பதை வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே மனிதர்கள் தீட்டு தருகின்ற கல்லறைகளை ஒருபோதும் தொடலாகாது. தொட்டார்கள், தெரிந்தோ தெரியாமலோ கல்லறைகளை தொட்டு விட்டார்கள் என்றால் அது தீட்டு என்பதைத்தான் வரலாறு சொல்கிறார். எனவே இந்த பாஸ்கா விழாக்களிலே மக்கள் பல நாடுகளிலிருந்தும் வருகிற வேளைகளிலே இனம் புரியாத கிராமங்கள் வழியாக மக்கள் வருவார்கள். அந்த ரோட்டு ஓரங்களிலே கல்லறைகள் அதிகமாக இருக்கும். எனவே ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ தொட்டு விட்டார்கள் என்றால் அது ஆபத்தாக மாறிவிடுமே என்று சொல்லி அந்த திருவிழா காலங்களிலே அந்த கல்லறைகளை வெள்ளையடிப்பார்கள். முழுவதுமாக வெள்ளையடித்தால் வருகின்றவர்களுக்கும் போகின்றவர்களுக்கும் அது கல்லறை என்று தெரியும். எனவே தொடுவதற்கு வாய்ப்பே இருக்காது. தொட்டால் அந்த பாஸ்கா திருவிழாவிலே கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அந்த வரலாற்று காரியங்கள் நமக்கு சொல்கிறது. எனவேதான் இந்த மோசமான சூழலை தவிர்ப்பதற்காக அவர்கள் கல்லறைகளை வெள்ளையடிக்கிறார்கள். இயேசு ஏன் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை சொல்கிறார் என்று சொன்னால் 2 உண்மைகள். ஒன்று, அன்று பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அதிகமாகவே பளிச்சென்று தெரியக்கூடிய மக்களாக காண்பிக்கப்பட்டார்கள். இவர்கள் குற்றமே குறைகளை செய்ய மாட்டார்கள், தவறுகளை செய்யாத ஞானிகள் என்று சொல்ல கருதப்பட்டவர்களாகத்தான் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் விவிலியத்திலே சொல்லப்படுகிறார்கள். ஆனால் வெளியிலே பளிச்சென்று குற்றமில்லாதவர் தோற்றமளிக்கக்கூடியவர்கள், ஆனால் உள்ளே நாத்தம் பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் என்பது இயேசுவுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. எனவே இந்த பிணத்தோடு இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் நாத்தம் பிடித்த எலும்புகள், நாறுகின்ற எலும்புகள். எனவே சொற்களாலும்
செயல்களாலும் இவர்கள் வெளியிலே நாற்றம் பிடித்தவர்கள், ஆனால் உள்ளே நாற்றம் பிடித்தவர்கள் வெளியிலே வெளிச்சம் போல காட்டிக்கொள்கிறார்கள். எனவேதான் பரிசேயர்களே, மறைநூல் அறிஞர்களே, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் ஐயோ கேடு என்று சொல்லி அவர்களை திட்டுகிறார்கள் என்று சொல்வதை விட அவருடைய மனமாற்றம் நிறைந்த வாழ்வுக்காக அழைப்பு விடுக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை தீட்டுக்கு உள்ளாக்குகின்ற பண்புகும் இந்த பரிசேயத்தனத்திலே உண்டு. நாங்களெல்லாம் யோக்கியமானவர்கள், நல்லவர்கள், அடுத்தவர்களெல்லாம் புறவினத்து மக்கள் எல்லாம் கெட்டவர்கள், அயோக்கியர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே தீட்டுக்கு உள்ளாக்குகின்ற அந்த ஒரு சூழலை இந்த பரிசேயர்கள் செய்தார்கள். அதை இயேசு மறுக்கிறார். இந்த தீய நிகழ்ச்சியிலிருந்து, வாழ்க்கை சூழலிலிருந்து நீங்கள் தூய வாழ்க்கைக்கு மனமாறுங்கள் என்ற ஒரு அழைப்பிலே தான் இயேசு இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை பற்றி கூறியிருக்கிறார். நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா? காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலக நன்மைக்காக உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இந்த உலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானக தூதர்கள் தூயவர்கள் அனைவரோடும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற மார்ட்டின் பிள்ளை என்னும் எங்களது உறவினரையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரில் நினையாதவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இன்று நன்றி பலி செலுத்துகின்ற அமல், ஐசூரியா, டோமினிக் ஜோ குடும்பத்தார் மீதும் உமது அருளை அதிகமாக நிரப்பியருளும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, எங்களது பாதுகாவலர் குழந்தை இயேசு, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், உடல், மனநோய்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவ நிலையில் இருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு பயமின்றி நலமாய் நம்பிக்கையாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான ஒற்றுமையான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் என்னை காத்து நல்ல வாழ்வளிப்பதாக. ஆமென். இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீயே, இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொழி காண. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொழி காண. கலங்கரை தீபம்
எனக்கு நீயாவாய் நலம் தருவானின் உணவனவாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்தில் உமக்கு உந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் உடன் இருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ.